ஹலோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். ஸோ இது மக்கள் பார்வை. நான் கார்த்திக். இன்றைக்கி எதை பற்றி பேசலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்துட்டு போயிட்டே இருக்குது அடிக்கடிக்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். என்ன வீடியோனா இந்த ஜூலின்னு ஒருத்தர் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ புதுசாக ஆட்சி அமைச்சிருக்காரு விஜய் அண்ணாவுக்கு வந்து அகைன்ஸ்டாக வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே அது தெரியும் நினைக்கிறேன். ரொம்ப மரண ஓலமாக இருக்குது, அங்கே நடக்குது, அங்கே அது நடக்குது, இங்கே இது நடக்குது, அப்படி இப்படின்ட்டு அவங்க ஒரு வீடியோ ரீசெண்டாக போட்டிருக்காங்க. ஸோ அது எல்லா இடத்துலையுமே வந்து அந்த வீடியோ போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே 50 வருஷமாக ஒரு 2 கட்சி ஆண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எதுவுமே மாற்றலை இது வரைக்கும். இந்த ஆட்சி புதுசாக ஒரு ஆட்சி வந்திருக்கு இல்லையா, வந்து ஒரு மாதம்தான் ஆகுது. அதுக்குள்ளேயுமே அவங்களுக்கு என்ன ஆகணும், எல்லாத்தையும் மாற்றிடணும். ஒரு மாதத்துக்குள்ளே எல்லாத்தையும் டோட்டலாக என்ன பண்ணிடணும், அவங்களுக்கு மாற்றிடணும். போன வீடியோலேயே சொன்னேன், இந்த மாதிரி சமூக பொறுப்புள்ள விஷயங்கள்லாம் வந்து அரசியலை ஆக்கி பேசாதீங்க, அதில் வந்து அரசியல் பேச வேணாம் அப்படின்னு சொன்னேன். இந்த பாப்பாவுக்கு அது சரியாக புரியல போல். பாப்பா ஜூலி, இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது உங்களுக்கு உண்மையிலேயே மக்கள் மேலே அக்கறை இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வீடியோ போடுங்க. என்ன பண்ணலாம், எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள், அது ஒரு விழிப்புணர்வாக ஒரு வீடியோ எடுத்து போடுங்க. அதை விட்டுட்டு இதை அரசியலாக்கி அதில் வந்து குளிர் காயாதீங்க. ரொம்ப தப்பு. நீங்கள் உண்மையிலேயே மக்களுக்கு ஜூலியா இல்லை போலியான்னு எனக்கு தெரில. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து பேசுவோம். பாய்.